கேப்டன் விஜய் ஒன்றாக என்ட்ரி. வெளிப்படையாக பேசிய பிரேமலதா விஜயகாந்த். விஜயின் கோட் படத்தில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை திரையில் கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விஜய் தற்போது கோட் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். இப்படம் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இரட்டை வேடங்களில் விஜய் நடிக்கின்றார். தற்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலான விசில் போடு பாடலின் ரிலீஸ் வீடியோ ஏப்ரல் 14 வெளியானது. திடீர் அறிவிப்பாக இப்படத்தின் ப்ரொமோஷன் பணிகளை தொடங்கியுள்ளனர் படக்குழுவினர். விசில் போடு பாடல் வெளியாகி தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. தற்போது ஆச்சரியமூட்டும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஆம், தற்போது கோட் படத்தில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் காட்சி அமைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேப்டனின் கதாபாத்திரத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி உருவாக்கவிருப்பதாகவும் விஜய் அவரும் சேர்ந்து நடிக்கும் இக்காட்சிகள் படத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்காக கேப்டன் விஜயகாந்தின் குடும்பத்தினரிடம் அனுமதி வாங்கிதான் படக்குழு இதற்கான வேலைகளை செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய பேட்டியில் இதனை பிரேமலதா விஜயகாந்த் உறுதியாக கூறியுள்ளார். இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் செம்ம கொண்டாட்டம் உறுதி.